மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உன்றன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உன்றன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீது பாராயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த லெந்து நாட்கள்ல சிலுவை குறித்துதான அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த நாள்ல கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். சோ இந்த நாள்ல என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட 2 கல்வர்கள் என்ன பண்றாங்க, அடிக்கப்படுறாங்க. இந்த 2 கல்வர்கள் பேசுற ஒரு உரையாடலை தான், ஒரு கான்வர்சேஷனை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், கொஞ்சம் நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வேதாகமத்துல அது எந்த சாப்டர்ல எந்த வேர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விரைவா பார்த்துடலாம். லூக் சாப்டர் 23 verse 39 till 43. சோ இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் இந்த வசனங்களுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அந்த வசனங்களை நீங்க படிக்குமாறு அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். சோ அதை நான் குவிக்கா நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ 2 நபர்கள் இருக்கிறாங்க. அதுல முதல் நபர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்க, சோ நீ கிறிஸ்துவானால் நீ என்ன பண்ணிக்கோ, உன்னையே நீ ரட்சித்துக்கோ, எங்களையும் நீங்க ரட்சித்துக்கோ, எங்களையும் நீங்க காப்பாத்து, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணா, சோ நக்கல் அடிச்சான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் நம்மளுக்கு போட்டிருக்கு, சொல்லி கொடுக்குது. சோ இத கேட்ட 2வது கல்வன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவனை கடிந்து, நீயும் நானும் செஞ்ச தப்புனால இந்த சிலுவையில நம்ம நிற்கிறோம், இந்த சிலுவைக்கு உண்டான பலனை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம செய்த தப்பிதத்தினால. ஆனா இவரோ எந்த தவறுமே செய்யலையே, இவர் இந்த இடத்திற்கு வர வேண்டிய ஒரு நபரே இல்லை, ஆனா இவரு இங்க வந்திருக்காரே, இவரை நீ இப்படி ஏளனமா பேசுறியே, இவர் கிறிஸ்து உனக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும். பேசி முடிச்சுட்டு இந்த 2வது கல்வன் இயேசு கிறிஸ்துவ பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். என்ன அப்படின்னா, நீங்க என்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னா உங்க வருகையில, உங்க சமூகத்துல, உங்க சன்னிதானத்துல என்னை ஏத்துக்கோங்க, என்னை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். அவர் மறிக்க போறாரு, இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவர் என்ன பண்ண போறாரு, மறிக்க போறாரு கட்டாயமா. அந்த நேரத்துல ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புறாரு. அவர் மனம் திரும்ப வேண்டிய ஒரு ப்ரொக்ரெஷன்ல இருந்தாலும் கூட அது மனம் திரும்புதலோடைய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்டா தான் நான் என்ன பண்றேன், இதை பாக்குறேன். சோ அதற்கு ஏசப்பா என்ன ஆன்சர் கொடுக்கறாங்க அப்படின்னா, நீ என் கூட பரதேசியில இருப்ப, நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அங்க பார்க்க முடியும் 43வது வசனத்துல. சோ இந்த 2 கல்வர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ ஹவு தே ஆர், சோ இந்த 2 பேருக்குமே இயேசு கிறிஸ்துனா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமா தெரிந்திருக்கு. அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு, அவருடைய பேர் கிறிஸ்து கிடையாது, ஜீசஸ் தான் உங்களுடைய பேரா இருந்திருக்கு. சோ கிறிஸ்துவானால் அப்படின்னு சொல்லி மீன் பண்றதுனால என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரியும், இவர் அற்புதம் செய்யறா, சுற்றி திரிந்தார், நன்மை செய்தார், நிறைய பேர் உயிரோடு எழுப்பினார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கல்வருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஆனா 2வது இருக்காருல்ல, அவருக்கு இயேசு கிறிஸ்துடைய முழு வரலாறுமே கட்டாயமா என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அவரை சீக்ரெட்டா ஒரு ஃபாலோ பண்ணாரா அப்படின்றது தெரியல, இல்ல அவங்க டிசைபிள்ஸ் சீக்கிரட்டா ஒரு ஃபாலோ பண்ணாரா, இல்ல இவரும் அந்த கூட்டத்துல ஒரு நபரா இருந்தாரா, குடும்ப சூழ்நிலையினால ஒரு பாவம் செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சா அப்படின்றதுலாம் தெரியல. ஆனா லாஸ்ட் மினிட்ல தன்னுடைய ஜீவன் போக போற நேரத்துல he surrendered himself. சோ நாம எப்படி இருக்கோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்,
நம்ம ரெண்டுமாவே இருப்போம். ஒரு சில நேரத்துல நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமா இருப்போம். எப்படின்னா, வெளியே யாராச்சும் நம்ம போறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம், நம்ம கொலீக்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவ தெரியாத மாதிரி நம்ம என்ன பண்றோம், உலக மாதிரியே நம்ம என்ன பண்ணிடுவோம், காமிச்சிருவோம். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், தெரிச்சிருவோம். ஆனா சர்ச்சுக்கு போகும்போது, ஒரு பிரேயர் மீட்டிங் போகும்போது, காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் போகும்போது, இல்ல ஒரு கேர்சலுக்கு போகும்போது நாம என்ன பண்ணிடுவோம், அப்படியே பரிசுத்தமா என்ன பண்ணிடுவோம், அப்படியே இங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிடும். என்னைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து வாழ வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நாம எத்தனை நாள் இயேசு கிறிஸ்துவிடம் நாம போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது, கடவுளை என்னை நினைத்தருளும், உங்க வருகை இன்னைக்கு இருக்குமானால் எங்களை நினைச்சுக்கோங்க, இந்த நாள்ல என்னுடைய மரணம் சந்திக்குமானால் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு எத்தனை நாள் நம்ம சொல்றோம், தினந்தோறும் நம்ம அதை சொல்றோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. பழைய காலத்து பாடல்கள், ஒரு 20-30 இயர்ஸ் பேக் முன்னாடி இருக்கிற பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட என்டையர் சரித்திரத்தையே பாடுவாங்க. ஆனா அதோடைய கடைசி ஸ்டான்ஸா எதுவா இருக்கும்னா வருகையை குறித்துதான காரியமா இருக்கும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கின்றேன், என்னை முழுமையா உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் இப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஆனா லேட்டஸ்ட் டேஸ்ல இந்த நாட்கள்ல லிரிக்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இதன் மத்தியிலும் அழகா ரொம்ப அற்புதமா ஆண்டவரிடம் இருந்து வார்த்தைகளை வாங்கி ஒரு எழுத்துக்களை வாங்கி எழுதுகிற நபர்களும் இருக்கிறாங்க. யாரையும் நான் குறை சொல்றதுக்கு விரும்பல. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நாமளும் செய்யணும். இரவு நேரத்துல தூங்கும் போது கடவுளை நினைத்தருளும், இந்த நாள் முழுவதும் எனக்கு ஓடுவதற்கு பலன் கொடுத்தீங்க, ஒருவேளை இந்த இரவு நான் தூங்கி கொண்டிருக்கும் போது உங்க வருகை இருக்குமானால் என்னை சந்தித்தருளும், என்ன ஒரு விஷயம் நினைவு கூறுங்க, நான் மத்திய ஆகாயத்துல உங்களை நான் பார்க்க நான் ஆசைப்படுறேன், உங்க கூட நான் டிராவல் பண்ண ஆசைப்படுறேன், நித்திய பரலோகத்தை நான் எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரும். இந்த சிலுவை எனக்கு இந்த ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டது. அதை உங்களோடு கூட தேவன் என் மனதில் ஊந்துதலை ஏற்படுத்தினபடியால் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நாள்லயும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரண்டாவது கல்வன் எப்படி தன்னை நினைத்தருளும்படியாக உங்களிடத்துல வேண்டிக் கொண்டாரோ, நாங்க இந்த நாள்ல ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே, எங்க தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே, இசப்பா கடந்த நாட்கள் நாங்க கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு இசப்பா நல்லவர்களா இல்லாத பட்சத்துல, நாங்க உங்களுக்கு பாவிகளா இருந்த பட்சத்துல, உங்களுக்கு விரோதமான காரியத்தை நாங்க செய்த பட்சத்துல கூட நீங்க எங்களை கைவிடல ஆண்டவரே, நீங்க எங்க ஃபர்ஸ்ட் பண்ணல ஆண்டவரே, என்னை அணைத்து கொண்டீங்க ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தினால் உருக்கத்தினால என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க உங்க வருகையில இசப்பா உங்களோடு கூட வர நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆண்டவரே. நித்திய பரலோகத்துல நித்திய காலமாய் உங்களோடு கூட நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே இசப்பா நாங்கள் டிராவல் பண்ண இசப்பா உங்களோடு கூட இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் கேட்கின்றோம். உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். நீங்க மகிமைப்படுங்க. பிதாவாகிய தேவன் மகிமை அடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். Thank you. God bless you.